உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எழில், இதுதான் சாரதாமாவோட டைரி. இதுல என்ன பத்தியும் என் ஃபேமிலிய பத்தியும் சாரதாமா எழுதியிருக்காங்க. இத படிச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட ஃபேமிலிய பத்தின க்ளூ உங்களுக்கு கிடைச்சிரும். இத படிங்க எழில். சாரதா, இது சாரதாமாவோட பர்சனல் டைரி மாதிரி இருக்கு. இதுல அவங்க பெருசா என்ன எழுதி இருக்க போறாங்க? ஆசிரமத்தோட கணக்கு வழக்கு அப்படி ஏதாவது எழுதியிருப்பாங்க. வேணும்னா அப்புறம் பொறுமையா படிச்சுக்கலாம். ஐயோ ஏங்க, நீங்க இந்த டைரிய படிக்கலன்னா என்னோட ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும். ப்ளீஸ்ங்க அந்த டைரிய படிங்க. ஐயோ, இந்துவோட ஃபேமிலியை பத்தி பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கலையே. இந்த டைரிய படிங்க. இதுலதான் எழுதிருக்காங்க. இத படிங்க. என்ன இப்படி காத்தடிக்குது? என்னாச்சு? இந்துவின் குடும்பம் பற்றிய தகவல். என்னது? இந்துவின் குடும்பம் பற்றிய தகவலை இதில் குறிப்பிடுகிறேன். இந்து என்னோட ஆசிரமத்துக்கு வந்ததுல இருந்து அவளை என் சொந்த மக மாதிரி தான் வளர்த்த. ஆனா அவளுக்குன்னு ஒரு தனி குடும்பம் இருக்கு. எனக்கு அன்பு இல்லம்ங்கிற ஒரு ஆசிரமத்துல இருந்து இந்துவோட குடும்பத்தை பத்தின தகவல் கிடைச்சது. அவளுக்கு அப்பாவும் தங்கச்சியும் இருக்காங்க. அவங்களோட விலாசத்தையும் இந்து தங்கச்சியோட போட்டோவையும் நான் இந்த டைரியின் கடைசி பக்கத்தில் வைத்துள்ளேன். ஒருவேளை யாராவது இந்துவோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க இங்க வந்தாங்கன்னா என்னோட இந்த டைரி அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கடைசி பக்கம். கடைசி பக்கத்துல இந்துவோட தங்கச்சி போட்டோவும் அவங்களோட அட்ரஸும் இருக்கும்னு சாரதாமா எழுதியிருக்காங்க. அது இப்ப இல்லன்னா கண்டிப்பா யாரோ எடுத்திருக்காங்க. சாரதாமாக்கு இந்துவோட ஃபேமிலி டீடைல்ஸ் அன்பு இல்லத்துல இருந்து கிடைச்சிருக்கு. அன்பு இல்லம். அப்போ சாரதாமாக்கு இந்து ஃபேமிலியை பத்தின தகவல் அன்பு இல்லம்ங்கிற ஆசிரமத்துல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. அன்பு இல்லம். அப்ப நாம அன்பு இல்லத்துல போய் விசாரிச்சா இந்து ஃபேமிலி பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.